வேதாகமத்தில் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து 2 இடங்களில் அழுதார் என்று இருக்கிறது. ஒன்று யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு இருக்கு. அதையும் நாம் தியானிப்போம். இன்னொரு இடத்துல எருசலேமை பார்த்து ஏசப்பா கண்ணீர் விடுறார். இந்த கண்ணீர் விடுறார் அப்படிங்கும்பொழுது அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு மனிதனால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னும் போது அந்த மனிதன் கண்ணீர் விடுவாங்க. எல்லா மனிதர்களுக்கும் அது பொருந்தும். தகப்பனாகிய தேவன் தன் ஒரே பேரனாக குமாரனை பூமிக்கு அனுப்பி நம்மை மீட்கும்படியாக அனுப்பின போது அவரை இந்த மக்கள் அறிந்து கொள்ளாததினால் மதியினத்தினால் என் மக்கள் மடிந்து போகிறார்களே என்ற வருத்தத்தில் தேவன் அழுகிறார். இந்த இடம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த முதல் ஏன் அழுதார் அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், அவர் கண்ணீர் விட்டார். ஏன்? இங்கே லாசரு மரித்து போயிருக்கிறார். மார்த்தாவும் மரியாவும் கலங்கி இருக்கிறாங்க. ஏசப்பா 4 நாள் கழிச்சு வரார். லாசரு மரித்தார்னு ஏசப்பாவுக்கு தெரியும், ஆனால் 4 நாள் கழிச்சு வரார். வந்து மரியா கிட்ட பேசுறாரு. மரியா, நிச்சயமா ஒரு நாள் உயிர்த்தெழ தான் போகிறான் ஆண்டவரே, அது கடைசி காலம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. போய் மார்த்தாவை கூட்டிட்டு வராங்க. மார்த்தா வந்ததுக்கப்புறமும் விசுவாச குலைச்சல் அதிகமாக இருக்கு. தேவன் எப்படி அழுதாருன்றதை பார்க்கணும் இல்லையா? 33ஆம் வசனத்தில் இருக்கு, அவள் அழுகிறதையும் அவளுடனே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். பலர் பலவிதமாக இதை சொல்கிறாங்க. இதனால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினது உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் ஏன் கண்ணீர் விட்டார்? சாதாரண மனிதனாக கண்ணீர் விடலை, ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டார். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி பரிசுத்த ஆவியானவளால் நிரம்பப்பட்ட இயேசு கிறிஸ்து ஆவியில் கலங்குறாருன்னா என்னவா இருக்கும்? இதுதான் எனக்கு வந்த முதல் கேள்வி. எல்லோரும் மரித்தா போய் நாமும் நின்று அழறோம். ஆனால் அது அழ வேண்டிய இடமா இல்லை ஆனந்தப்பட வேண்டிய இடமா? அவர் தான் மரித்து உயிரோடு எழும்பிட்டார்ல, அப்போ நாம ஏன் போய் அழுறோம்? ஒவ்வொரு கிறிஸ்துவனும் மரணத்தை கொண்டாடணும் இல்லையா? கர்த்தரிடத்துல போய் சேர்றாங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுது,